Now we'll move on to planning. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம மைண்டில் வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூமன்ஸாக திங்க் பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா டக்கு நம்ம மைண்டுக்குள்ளேயே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு மைண்ட்லேயே ஒரு பிளானை ஓட்டிட்டு அப்புறம் நம்ம அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே தான் பண்ணும். அவங்களுக்குள்ள அந்த பிளான், அதாவது என்னென்ன அடுத்தடுத்து செய்யணுன்றத சீக்வன்ஸ் ஆஃப் மூவ்ஸ்ன்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த சீக்வன்ஸ் ஆஃப் மூவ்ஸ் என்னன்றதை அவங்க டிசைட் பண்ணுறது தான் இந்த பிளானிங் என்ற பார்ட். டிசைடிங் வாட் ஆக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம். இதே பிளானிங் ஈக்குவலண்ட்டாக ஒரு டேர்ம் இருந்ததுன்னா ஷெடியூலிங்னு சொல்லுவோம். எப்போ பர்ஃபார்ம் பண்ணுன்றதை ஷெடியூலிங் சொல்லும். ஆனால் என்ன பர்ஃபார்ம் பண்ணுன்றதை பிளானிங் தான் சொல்லும். ஸோ பிளான்ன்றதை இட்ஸ் அ டாஸ்க் ஆஃப் கம்மிங் அப் வித் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் வில் அச்சீவ் அ கோல். அப்போ நான் என்னுடைய ஒரு சர்ச் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய இனிஷியல் ஸ்டேட்லேருந்து என்னோடய கோல் ஸ்டேட்டுக்கு போக நான் என்ன விதமான மூவ்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த பிளானிங் ஃபேஸ். பிளானை ஒரு விதமான ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சி அது எந்த பார்ட்டுன்றதை கிளாஸிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாடல் தான் உங்களுக்கு பிளானிங் கொடுக்குது. பிளானிங் ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷனில் எது பெஸ்ட். ஒரு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் டெஃபினேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. இதில் தான் என்னோடய ரிசர்ச்சை பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபீல்டு எடுப்போம், அந்த ஃபீல்டில் சப் ஃபீல்டு எடுப்போம், அந்த சப் ஃபீல்டில் ஒரு டாபிக் எடுப்போம், அந்த டாப்பிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் எடுப்போம். அந்த ப்ராப்ளமில் இப்போ இருக்கிற சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்து பார்த்துப்போம். நாம் கொடுக்கறது இதை விட ஒரு பெட்டரான சொல்யூஷனாக பார்த்து கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் கைண்ட் ஆஃப் விஷயத்தை கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ப்ராப்ளம் இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டா அப்புறம் ஈஸியாக அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற அல்காரிதம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ பிளானிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் நமக்கு பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணுன்னு வரக்குள்ளவே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம எடுப்போம். அப்போ ஆப்வியஸாக ஸ்டேட்ஸுன்றது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பிளானிங் ப்ராசஸை பிளானர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் நிறைய என்விரான்மெண்ட்டாக பிரித்து வச்சுருவாங்க. இப்போ நான் வாட்டர் பாட்டில் எடுக்கிற அந்த ரோபோட் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது இருக்கிற இடத்துக்கும் அந்த பாட்டில் இருக்கிற இடத்தையும் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும். அந்த ஸ்டேட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஹாலில் இருக்குது அந்த ரோபோட்னா அது ஒரு ஸ்டேட், கிச்சனில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டேட். அப்போ இந்த பிளானிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முதல்ல கிச்சன் போனால் தான் அங்கேருந்து நான் என்ன பண்ணுறதுன்றது டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக அதை டீகம்போஸ் பண்ணி வச்சுக்கும். இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுன்ட்டு ஒரு இது வச்சுக்கும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் அதே போல் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எடுத்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஐடலாக இருக்கணும், அப்புறம் ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் ரன் ஆகணும், அப்புறம் நம்ம தேவைன்ற இடத்துல ட்ரைவ் பண்ணணும், அங்கங்கே பாஸ் அடிக்கிறதுக்கு பிரேக் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்றுத்தையும் நம்ம ஒரு ஸ்டேட்டாக எடுத்துக்கலாம். The state can be viewed as a conjunction of positive literals. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாசிட்டிவ் லிட்ரல்ஸ். இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டெக்னிக்கலாக ஃபார்மலான்றது தான் இங்கே நான் மீன் பண்ணுறது. அதை நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு அது எப்படி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பட் இப்போதைக்கு ஒன்று என்னென்னன்றதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கோல் ஸ்டேட்ன்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு சர்ச் யூஸ் பண்ணின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட் வரைக்கும் எப்படி வர்றதுன்றது மட்டும்தான் பார்ப்போம். இப்போ ஒரு செஸ் கேமை பொறுத்த வரைக்கும் கோல் ஸ்டேட்டு நம்ம எப்போ சொல்லுவோம்னா அது வின் பண்ணுற ஸ்டேட்டை நம்ம கோல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குற ஒரு நார்மல் ரோபோட் இதில் எது எண்டு ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் அந்த ஹியூமன் கிட்ட அது கொடுக்குதுல்ல அதுதான் ஃபைனல் ஸ்டேட். அதுக்கப்புறம் அது குடிச்சதா இல்லையான்றது சீக்வன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் சீனுன்னு சொல்லுவோம். அந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அது சீன்ஸுன்னு சொல்லுவோம். ஆனால் அதோட ஒரிஜினல் ஸ்டேட் என்னென்னா ரோபோட்டோட வேலை அதோட முடிஞ்சு போச்சு. அதோடைய வேலை என்னென்னா பாட்டில் எங்கே இருக்குதுன்னு தேடி அது தனி பாட்டிலாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் அதோட வேலை. ஸோ அந்த ப்ராப்ளம் வரைக்கும் அதை பிளான் பண்ணுறப்ப அது பாட்டிலை ஹியூமன் கிட்ட ஒப்படைக்கிறதோட அந்த கோல் முடிஞ்சு போச்சு. ஆக்ஷன்ஸ்ன்றது எப்படின்னா நாம் ஒரு ஆக்ஷன் செய்கிறப்ப அதுக்கு முன்னால் சிலதை செஞ்சுருக்க வேண்டியது இருக்கும், அது நடந்ததுக்கப்புறம் சிலது நடக்கலாம்.
ஸோ அந்த ஆக்ஷன்ன்றதை இவங்க வந்து டெக்னிக்கலாக அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாலே சில ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும், அது நடந்ததுக்கப்புறம் சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்போ ப்ரீ கண்டிஷன்ன்றது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம செய்யக்கூடிய சில கண்டிஷனை தான் வந்து ப்ரீ கண்டிஷன்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலி இட்ஸ் அ கன்ஜங்ஷன் ஆஃப் ஃப்ரீ பாசிட்டிவ் லிட்ரல்ஸ். எல்லாமே ட்ரூவாக இருந்ததுன்னா இது எப்படி சொல்லலாம்னா, எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்ற பொசிஷன், ஓகே ஸ்டார்ட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுற பார்ட்டை வந்துட்டு ப்ரீ கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்கும். ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு வரப்போகிற பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். எஃபெக்ட்ன்றது ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் எப்படி மாறுது. இப்போ நான் வந்து ரோபோட்டை இங்கே ஹால்லேருந்து நடக்க சொல்கிறேன், நடந்த உடனே எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போயிடுது. அப்போ அது வந்து அதோட எஃபெக்ட். ப்ரீ கண்டிஷன்ன்றது அது ஹாலில் இருக்கணுன்றது, ஆக்ஷன்ன்றது கோ டுவர்ட்ஸ் கிச்சன்னு சொல்கிற அந்த ஈவெண்ட். ஃபைண்டிங் அ சொல்யூஷன், இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்து அந்த இனிஷியல் ப்ராப்ளம் ஸ்டேட்லேருந்து எப்படி அது கோல் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்றதை பிளானிங் சிஸ்டமில் சொல்கிறது. இதை நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோன்னா, எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். கால்குலேட்டிங் த டெத் ஸ்டேட். டெத் ஸ்டேட்ன்றது எதுக்கு சிமிலர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக டெட் கோட் எலிமினேஷன்ட்டு நான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அந்த கம்பைலர்ஸ் பார்ட்டில் கோட் ஆப்டிமைசேஷனில் சொல்லியிருந்தேன். அதே தான் இதுவும். இந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்லைன்னா, நான் அதாவது எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை எடுத்துருவேன். இட் மஸ்ட் பி ஏபிள் டு டிடெக்ட் வென் இட் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் அ பாத் தட் கேன் நெவர் லீட் டு அ சொல்யூஷன். இஃப் த ப்ராசஸ் இஸ் ரீசனிங் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன், இட் மே ப்ரூன் எனி பாத் தட் லீட்ஸ் டு அ ஸ்டேட் ஃப்ரம் விச் கோல் ஸ்டேட் கேனாட் பி ரீச்ட். அப்போ இப்போ இனிஷியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட இனிஷியல் டாப் லெவல்னு எடுத்துக்கோங்க, கோல் ஸ்டேட் வந்து அந்த லீவ்ஸ் லெவலில் இருக்குது. இன்பிட்வீனே இந்த பிரான்ச்சிங் வந்து எனக்கு கோலுக்கு போகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அந்த ரைட் சைட் பிரான்ச்சிங் போகாதுன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடு அப்படியே நான் ப்ரூன் பண்ணிடலாம், ப்ரூன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம், நான் லெஃப்ட் வரைக்கும் தேடிக்கலாம். இதே பேக்வேர்டில் வந்துச்சுன்னா இட் கேன் டெர்மினேட் அ பாத் ஐதர் பிகாஸ் இட் இஸ் ஷுவர் தட் த ஸ்டார்டிங் ஸ்டேட் கேனாட் பி ரீச்ட். அப்போ நான் இங்கே லாஸ்ட்லேருந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கேம் கூட பார்த்தோம், ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வெளில வரக்குள்ள ஒரு மேஸ் கேம் பார்க்குறப்ப தலைகீழே நிறைய பேர் பண்ணுறதை வந்து நான் பேக்வேர்டு அப்ரோச்சுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பின்னால் இந்த கோல் ஸ்டேட்லேருந்து நான் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இதுக்கு மேலே என்னால் ஸ்டார்ட் ஸ்டேட் ரீச் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த பார்ட்டியும் நான் வந்து அதுலேருந்து எடுத்துடலாம். அந்த பாத்தை டெர்மினேட் பண்ணிட்டு நான் ஆல்டர்னேட்டிவ் பாத்துக்கு போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளானிங் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஆப்டிமலாக இருக்கணும், அதோட ஸ்பேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளானிங் அல்காரிதமில் வந்து தே ஹவ் இன்க்ளூடட் சவுண்ட்னஸ். சவுண்ட்னஸ்னால் நம்ம போடுற எல்லா பிளானுமே வந்து லீகல் பிளானான்னு தெரியணும். பிளானிங் அல்காரிதம் மூலயமா நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் எல்லாமே லீகலான்னு தெரியணும். லீகல் இந்த சென்ஸ் கரெக்டாக விளையாடி கொண்டு வரணும். ஒரு கேமாக இருந்தால், ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருந்தால் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். எல்லாத்துலேயுமே கோல்மால் பண்ணுற வழி இருக்குது. ஆனால் இதை லீகலாக தான் நம்ம செஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் லீகலாக செய்கிறப்ப தான் நீங்கள் சிஸ்டமுக்கு வந்து கரெக்டாக இன்புட் ஃபீட் பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியும். கோல்மால் பண்ணி பண்ணோன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. நம்ம அதுக்கு என்ன இன்புட் கொடுப்போம், என்ன இஃப் தென் ரூல் போடுவோம். எல்லாரும் வேறு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் இந்த பக்கம் ஓடிடுங்கன்னு போய் சிஸ்டம்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இதுதான் உன் ட்ராக்கு, நீ இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் சிஸ்டமில் சொல்ல முடியும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீ கண்டிஷன்ஸும் கோல்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகி எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது எந்த ரூல்ஸுமே வந்து வயலேட் ஆகாத வகையில் இருக்கிற அல்காரிதத்தை வந்து வில் சே இட்ஸ் சவுண்டு. அடுத்து வந்து கம்ப்ளீட்னஸ். ஒரு அல்காரிதம் எப்போ கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவோன்னா, சொல்யூஷன் இருக்கிற எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் அந்த சொல்யூஷன் கிடைச்சா. ஸ்ட்ரிக்ட்லி கம்ப்ளீட்டுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது. 8 குவீன்ஸ் ப்ராப்ளம் நமக்கு தெரியும் இல்லையா? 8 குவீன்ஸ் ப்ராப்ளமில் அது அரேஞ்ச்மெண்ட் வந்து 8 விதமாக பண்ணலான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த 8 விதத்தையும் என்னால் அந்த சர்ச் ஸ்பேஸ்லேருந்து எடுக்க முடியும்னா அதை ஸ்ட்ரிக்ட்லி கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் என்னால் ஒரு சொல்யூஷனையாவது அந்த சர்ச் ஸ்பேஸ்லேருந்து என்னால் எடுக்க முடியும்னா அதை நான் கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவேன். அடுத்து ஆப்டிமாலிட்டி. ஆப்டிமாலிட்டின்றது வந்து எனக்கு எந்த ஆர்டரில் அந்த சொல்யூஷன் கிடச்சிருக்கோ அந்த பிளான் போட்டு அதே இடத்துல தான் அதே குவாலிட்டியில் தான் அது வந்திருக்கா அப்படின்னு தெரியும். இப்போ பிளான் போடுறப்ப வந்துட்டு கண்டிஷன் வைலேட் ஆகக்கூடாது, இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நிறையா வச்சுருப்பேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த சொல்யூஷன் நமக்கு வந்திருக்கான்றது இதில் ஆப்டிமாலிட்டி.
ஸோ யூஷுவல் ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து கம்மியான காஸ்ட்டாக இருக்கும், ஷார்ட்டஸ்ட் பாத்தாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பிளானிங் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமாலிட்டின்றது அந்த பிளானோட குவாலிட்டியை கொஞ்சம் கூட சிதைக்காமல் கொண்டு வர்றது. சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, இதுதான் நம்ம பிளான், எனக்கு போட்டு கொடுத்த பிளான் ஒன்று பில்டிங் வேறு மாதிரி வந்து நின்றுதுன்னா தட் இஸ் நாட் யுவர் ஆப்டிமல் சொல்யூஷன். நான் என்ன பிளான் அங்கே பேப்பரில் போடுறனோ அதே ஆர்கிடெக்சர் எனக்கு வெளியில் வந்ததுன்னா அதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன்னு நம்ம சொல்லலாம். சுஸ்மேன் அனாமலி, பிளாக்ஸ்வேர்ல்டு பிளானிங் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நார்மல் விளையாட்டு தான். பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ இதை வந்து நம்ம டேபிள்னு சொல்கிறோம். இது மேலே ஒரு பிளாக் இருக்குது, பீன். இதை இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட இனிஷியல் ஸ்டேட். இப்போ என்னோடய ஃபைனல் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நான் கொண்டு வரணும். ஒரு பிளாக்கை ஒரு சமயத்தில் நகர்த்தி நான் அச்சீவ் பண்ணணும் இந்த கோலை. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு இங்கே பி இருக்கா, இங்கே சி இருக்கா, இந்த ஏவை ஃபஸ்ட்டு நான் இங்கே நகர்த்தணும். ஏவை ஃபஸ்ட்டு நான் எடுத்து டேபிள் மேலே வைக்கணும். இது இங்கேருந்து இந்த ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி மேலே இந்த பியை நான் ப்ளேஸ் பண்ணணும். இந்த ஏ பக்கத்துலேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, சி இருக்கும், பி இருக்கும், இந்த ஏவை தூக்கி மேலே வைப்போம். ஸோ 1 2 3 3 ஸ்டெப்பில் I can bring to this. So they can be arranged in places on the table or stacked on one another. இந்த மாதிரி இருக்கிறத நான் இப்படி கொண்டு வர்றது தான் என்னுடைய எய்ம்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பிளாக்ஸ்வேர்ல்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை வச்சு தான் எப்படி பிளான் பண்ணுறோன்ட்டு பிளானிங்கோட சில டைப்ஸை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது இப்படி தான் வருன்றதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் இப்போ நம்ம பிளானிங்கில் இருக்கிற ஒரு டைப்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப் இருக்குது. லீனியர்ன்றது எப்படி சொல்லுவோன்னா, ஒரு விஷயத்தை ஒரு சமயத்தில் பண்ணணும். அதாவது யூனிடாஸ்கிங் மாதிரி, மல்டி டாஸ்கிங் கிடையாது, யூனிடாஸ்கிங். நான் லீனியர்ன்றது அப்படியே ஆப்போசிட். நான் வந்துட்டு இப்போது இந்த சிலேருந்து நான் இந்த ஏவை ரிமூவ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டாக்லேருந்து நான் ஏவை மட்டும் எடுத்து இங்கே வைக்கிறத பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஓகே, இதே வந்து நீங்கள் நான் லீனியரில் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்குக்கு ஒரு பிளான் போகும், இந்த பிளாக்குக்கு ஒரு பிளான் போகும், இந்த பிளாக் என்ன பண்ணுறதுன்னு கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கு. அந்த பார்ட்டை வந்து நம்ம இன்டர்லீவிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கப்போ அதை நிறுத்தாமல் இன்னொரு விஷயத்தை செய்யறது. ஏறக்குறைய we can compare to multitasking. இப்போ லீனியர் பிளானிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக பிளானிங் நடக்கும். ஒர்க் ஆன் ஒன் கோல் அன்டில் கம்ப்ளீட்லி சால்வ்ட் பிஃபோர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கோல். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சர்ச் ஸ்பேஸ் தான் இருக்கும் இதில். ஏன்னா ஒரு கோலை ஒரு டைமில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த கோலை வச்சுட்டு நம்ம அடுத்த கோல் என்னன்னு போக போகிறோம். ஸோ இமேஜின் ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு 4 சப் கோல்ஸாக நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இதை. இதே வந்து இது வந்து லீனியரில் நடக்கும். நான் லீனியர் என்னென்னா, இது 4த்தையும் ஒரே டைமில் பேரலாக ஓட விடுறது. இப்போ அட்வான்டேஜஸ் இஃப் கோல்ஸ் ஆர் இண்டிபெண்ட். இந்த கோலுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா, அதாவது டிபெண்ட்டாக இல்லைன்னா, இந்த அப்ரோச் நமக்கு கரெக்டாக வரும், ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஆனால் கோல் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட் ஆயிருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோல் முடிஞ்சாதான் இது வேலை செய்யுன்ற பட்சத்தில் திஸ் வில் பி வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். கோல் ஸ்டாக் பிளானிங்ன்றது இந்த லீனியர் பிளானிங்கோடைய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான். சில ப்ரெடிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்ன்ற நோட்டேஷன் என்னன்னா, ஏ பின்னு கொடுத்துருந்தா ஏ இஸ் ஆன் பின்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் ஆன் ஏ. அடுத்து ஆன் டேபிள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து டேபிள் மேலே இருக்குது. இமேஜின் திஸ் டு பி த டேபிள். கிளியர் ஏன்றது ஏக்கு மேலே எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில், அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா கிளியர் சீன்னு சொல்லிக்கலாம். இது எப்போ சொல்லுவோன்னா when the context comes. ஹோல்டிங் ஏனா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்ன பண்ணும், இந்த பியை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போடுறதோ இந்த சி மேலே வைக்கிறதோ பண்ணும். இதை தான் வந்து அந்த ஆம்னு சொல்லுவாங்க. ஒரு ரோபோட்டோட ஒரு ஹேண்ட் மாதிரி. அதாவது கார் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டையும் வந்து ஒரு ஹேண்டில், ஒரு ஆர்ம் தான் வந்துட்டு எடுத்து ஃபிட் பண்ணும். ஜேசிபி வண்டியில் மண் அள்ளுற பார்ட் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் எம்டினா அந்த ஆர்ம்ல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். என்ன விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அன்ஸ்டாக் பிக்கப் புட் டவுன். இங்கே ஒரு எலிமெண்ட் ஏன்னு இருக்கு,
இது பின்னு இருக்குது. பியை நான் ஏலேருந்து ரிமூவ் பண்ணுறத அன்ஸ்டாக்குன்னு சொல்லுவேன். இதே பியை நான் ஏல எடுத்துகிட்டு வந்து போடுறத ஸ்டாக்குன்னு சொல்லுவேன். அதாவது ஏதாவது ஒரு எலமெண்ட்டு மேலே நான் போட்டேன்னா அது ஸ்டாக்கிங், எலமெண்ட்லேருந்து எடுத்தேன்னா அன்ஸ்டாக்கிங். இதே ஒரு பிளாக் எடுத்துகிட்டு வந்து நான் டேபிளில் வைக்கிறேன்னா அதை வந்து நான் புட் டவுனுன்னு சொல்லுவேன். இதே அந்த பிளாக்கை வந்து நான் டேபிள்லேருந்து எடுத்து வேறு எது மேலேயாவது மாற்றினேன்னா அதை பிக்கப்னு சொல்லுவேன். ஸோ இந்த டெர்மினாலஜிஸை தான் இங்கே ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த ரிசோர்ஸில் வேணாலும் போய் பாருங்கள், எந்த புக்ஸில் வேணாலும் போய் பாருங்கள். இந்த ஸ்டாக் அன்ஸ்டாக்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை பில்ட் பண்ணி எப்படி இந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏ சி டி இது மேலே வந்து பி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோன்னா, ஏ வச்சுருப்போம், சி வச்சுருப்போம், டி வச்சுருப்போம். நான் இந்த பி எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து இதை இது மேலே போடுறேன். ஸோ எனக்கு வந்து ஏ கிடைக்கும், சி கிடைக்கும். இப்போ டி அண்ட் பி அப்படியே தான் இருக்கும். ஒரு டைமில் நான் ஒரு வேலை தான் செய்யலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இதை தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் டீன் போட்டுட்டு இதை நான் பீன் கொண்டு வந்துடலாம். ஃபைன். நவ் ஐ ஹவ் அரைவ்ட் அட் மை கோல் ஸ்டேட். இப்போ இங்கே பாருங்கள், ஆன் பி ஏனா பி இஸ் ஆன் ஏ, ஆன் டேபிள் ஏனா ஏ டேபிளில் இருக்குது, சி டேபிளில் இருக்குது, டி டேபிளில் இருக்குது, ஆமில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆம் எம்டின்னு. இங்கே அதே பாருங்கள், கோல் ஸ்டேட்டில் சி இஸ் ஆன் ஏ அண்ட் இந்த ஆப்ரேட்டர் இங்கே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆண்டுன்னு சொல்லி. ஸோ இங்கே நடுவில் நீங்கள் அந்த வேர்டை பார்த்துருப்பீங்க, கன்ஜங்ஷன்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த கன்ஜங்ஷன் தான் இது. அதுக்கப்புறம் பி இஸ் ஆன் டி, அதுக்கப்புறம் ஆன் டேபிள் ஏனா ஏ டேபிளில் இருக்குது, ஆன் டேபிள் டினா டி டேபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தையே பார்க்காம இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஆண்ட் போட்டு கனெக்ட் பண்ணுறப்ப இந்த பிக்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த டயக்ராம் இல்லாமலே நான் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஆன் டேபிள் என்னென்ன இருக்குதுன்னு நான் எடுத்து எழுதிக்கலாம், ஏசிடின்னு. அப்புறம் பி வந்து ஏக்கு மேலே இருக்குன்றப்ப இப்படி நான் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த பொசிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரெடிகேட்ஸ் யூஸ் பண்ணியே we can find what the diagram is.